ஹாய் மக்களே! வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து என்னோட அங்கிளும், ஆன்ட்டியும் வந்து ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு எங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஸோ போற வழியில நல்லா மழைங்க. நல்லா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. ஆல்ரெடி கிளைமேட் வந்து பெங்களூர்ல எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். நல்லா கூலா இருக்கும். இங்க வந்து மழை பெஞ்சு இன்னும் கூலிங் அதிகமா ஆயிடுச்சு. அதிகப்படுத்திருச்சு. சூப்பரா இருந்தது கிளைமேட்டு. ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு, ஆ ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போனாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்டைலு. ஸோ ராயல் டச்சுன்னு சொல்லிட்டு, இங்க வந்து எங்க அம்மாவுக்கு வந்து சிங்கிள் புடவையே 6000 அது எங்க ஆன்டி எடுத்து குடுத்தாங்க. அப்படியே அத முடிச்சுட்டு, ஆ ஜெய் நகர்ல இருக்கிற ஒரு பெங்களூர் கேஃபேன்னு சொல்லிட்டு ஒரு இது டிஃபன் சென்டர் மாரி. ஸோ நல்லாருந்தது அங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, வடை, அ சேமியா பாத்து, இட்லி, அப்புறம் தோசைக்கு சட்னி வைக்கிறாங்க, சாம்பார் வைக்க மாட்றாங்க. அப்புறம் காஃபி குடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு தவக்கலை இருந்தது. அது வந்து அது போகுறதுக்குள்ள எங்களுக்கு வந்து இதுவே இல்ல. அவ்வளோ வாட்டி அத இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ மீன் என்ன சொல்றது? அது வந்து திசை திருப்பிட்டு இருந்தாங்க. ஆனா, அது அசையவே இல்லைங்க. அப்புறம் வந்து சரி நல்ல கன்டென்ட் இருக்கே அப்படின்னுட்டு நானும் பொறுமையா அத வந்து இவங்க என்னதான் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க வந்து இந்த காரு வாஷ் பண்ற அந்த ஹோஸ் இருக்கு பாருங்க. அத வச்சு என்ன பண்ணாங்க, அது இது இது பண்ணாங்க. ஏதோ பெரிய அனகோண்டாவ இது பண்றா மாரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா வந்து நல்லா காமெடியா இருந்தது. செம்ம ஃபன்னா இருந்தது. அவங்க 2 பேரும் எங்க அம்மாவும் அவங்களும் எங்க அம்மா கத்தினே இருக்கிறாங்க. எங்க மேல வந்து விழுந்துற போகுதுன்னுட்டு. அப்புறம் என்ன பண்ணேன், "நீ போ ஃபர்ஸ்ட்டு" அப்படின்னு எங்க அம்மாவ அனுப்பிச்சு விட்டேன். அப்புறம் எங்க ஆன்ட்டி அவங்க எங்க அம்மாவ பயமுறுத்தின்னு இருந்தாங்க. 2 பேரும் காமெடி பண்ணின்னு இருந்தாங்க. அப்புறம் அது ஒரு வழியா போயிடுச்சு அது. எப்பயோ போயிடுச்சு அது. அப்புறம் அந்த புடவ வந்து இதுதான் அது.